அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம் உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். இந்த சிறப்பான மாதம் பிறந்துவிட்டது. இந்த சிறப்பான மாதத்தில் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தை எப்படி கண்ணியப்படுத்துவது? அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித மாதங்கள் சொல்லிட்டு ஒரு 4 மாதங்களை சொல்லியிருக்கிறான். அந்த மாதங்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ரபியுல் அவ்வல் மாதம் பொறுத்த வரைக்கும் புனித மாதம் இல்லை, ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். இப்போ பிறந்த மாதம்னா இப்போ நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்த நாள் கொண்டாட்டம் இல்லை. அது யாருக்காக இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் காலத்துலேயும் இந்த ஒரு மாதத்தை அவங்க சிறப்பாக கொண்டாடலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை கண்டிப்பாக விரும்ப மாட்டார்கள். அதனால் குறிப்பிட்ட இந்த ஒரு மாதத்தை மட்டும் சிறப்பிக்காமல் இந்த 12 மாதங்களும் நாம் சிறப்பிக்கணும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்டி தந்த வழிமுறைகள், அந்த சுன்னாவை நாம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் எதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்க சொன்னார்களோ, அவர்கள் எதை கடைப்பிடித்து வந்தார்களோ, எந்த துவாக்கள் எல்லாம் எடுத்து ஓதி வந்தார்களோ, எதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அதை எல்லாமே நாம் ஃபாலோ பண்ணோம். இந்த ஒரு மாதத்தில் மட்டும் இல்லை, எல்லா நாட்களும் நம்முடைய ஆயுள் முழுக்க நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அப்போ தான் ஒரு உண்மையான மோமினாக இருக்க முடியும். நம்முடைய தாய் தந்தை பிள்ளைகள் சொத்து எல்லாத்தை விட, நம்ம உயிரை விட மேலாக நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். நேசிப்பது என்றால் என்ன? அவர்கள் வழிமுறைகளை பின்பற்றுவது தான். சில விஷயங்கள் நமக்கு முன்னாடி இருக்கும், அது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்திருப்பாங்க, இது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதை விட்டு நாம் தவிர்த்திருக்கோம் பார்த்தீங்களா? அதுதான் நாம் அவரை நேசிப்பது. அதனால் இந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகளை முழுவதுமாக பின்பற்றாதவர்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை ஒரு ஆரம்ப மாதமாக கருதலாம். இந்த ஒவ்வொரு நாளிலும், இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அது எல்லாமே பார்த்து நம்ம செய்யணும். அதை அப்படியே தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும், இந்த ஒரு மாதம் மட்டும் நிறுத்தி விடாமல் இனி வரும் ஒவ்வொரு நாளும் அதையே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி நான் ஒரு சிறந்த ஒரு துவாவை நான் சொல்கிறேன். இந்த துவாவிற்கு ஈடு இணை வேறு ஏதாவது இருக்கா எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த துவாவோட பொருள் அப்படி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்று எத்தனை ஆண்டுகள் ஆகின்றது? 23 வருஷம். 23 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு செயல், அது எல்லாமே முழுவதுமாக இந்த ஒரு துவாவில் அடங்கியிருக்கு. அவர்கள் பிறந்த இந்த ஒரு மாதத்தில் ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா நலவுகளும் உங்கள் வீடு தேடி வரும். எல்லா ஆபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பாதுகாப்பான். அந்த அற்புதமான துவா என்னன்னு சொல்கிறேன். துவாவிற்கு பிறகு மறக்காமல் அதனுடைய பொருளை பாருங்கள், அப்போ தான் புரியும் இந்த துவாவோட சிறப்பு என்ன சொல்லிட்டு. இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலூக மின் ஹைரி மா சஅலக மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஊஸு பிக மின் ஷர்ரி மா ஸ்தஆஸ மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன்தல் முஸ்தஆனு வ அலைக்கல் பலாக் வல ஹவுல வல குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலூக மின் ஹைரி மா சஅலக மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஊஸு பிக மின் ஷர்ரி மா ஸ்தஆஸ மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன்தல் முஸ்தஆனு வ அலைக்கல் பலாக் வல ஹவுல வல குவத இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் எத்தகைய நன்மைகளை கேட்டார்களோ அந்த நன்மைகளை நானும் உன்னிடம் கேட்கிறேன். உன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய தீமைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடினார்களோ அத்தீமைகளிலிருந்து நானும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீயே உதவி தேடப்படுபவன். பிரார்த்தனைகளை ஏற்பது உன் பொறுப்பாகும். அல்லாஹ்வை தவிர வேறு எந்த ஆற்றலும் சக்தியும் இல்லை.
இந்த துவாவோட பொருளை படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன அல்லாஹ் கிட்ட கேட்குறோம் சொல்லிட்டு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் அடைந்த பிறகு ஏராளமான துவாக்களை அல்லாஹிடம் ஓதி வந்துள்ளார்கள். துவாக்கள்னா சொல்லவே வேணாம். நைட்டெல்லாம் தன்னுடைய கால்கள் வீங்கும் அளவிற்கு நின்று தொழுதுள்ளார்கள். அந்த நேரத்திலையும் அவங்க அதிகமாக துவா செஞ்சுருக்கிறாங்க. தன்னுடைய நலவுக்காக துவா செஞ்சுருக்காங்க, உம்மத்தின் நலவிற்காக துவா செஞ்சுருக்காங்க, மறுமைக்காக துவா செஞ்சுருக்காங்க, அதிகமாக பாவ மன்னிப்புகளை கேட்டுள்ளார்கள். இன்னும் ஏராளமான துவாக்கள், நிறைய துவாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். அதைவிட அதிகமாக தான் ஓதி வந்துள்ளார்கள். ஏன்னா எப்போவுமே நபி அவர்கள் தன் உம்மத்தை எப்போவுமே சிரமப்படுத்த மாட்டார்கள். அதனால பெரிய பெரிய துவாக்கள் அப்படின்லாம் சொல்லி தர மாட்டாங்க. ஓரளவுக்கு துவாவை சொல்லி தந்திருக்காங்க. அதுவே ஏராளமாக இருக்கு. அதைவிட ஏராளமான துவாக்களை ஓதி வந்துள்ளார்கள் நபி அவர்கள். அப்போ அவங்க என்னெல்லாம் அல்லாஹ்விடம் கேட்டாங்களோ, என்ன நன்மைகள் எல்லாம் கேட்டாங்களோ, அது எல்லாமே நானும் கேட்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்விடம் நாம இந்த துவாவில் கேட்குறோம். அடுத்ததாக தீமைகள். நபி அவர்கள் நிறைய தீமைகளிலிருந்து பாதுகாப்பு தேடி வந்துள்ளார்கள். அந்த தீமைகளிலிருந்து எனக்கும் பாதுகாப்பு கொடு யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்விடம் கேட்கிறோம். நபி அவர்கள் டெய்லி எக்கச்சக்கமாக துவா ஓதி வந்துள்ளார்கள். அதில் பாதுகாப்பு தேடி வந்த துவாக்கள் ஏராளம். இப்போ இந்த காலை மாலை துவாக்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒன்று நிறைய இருக்கும். அந்த எல்லா துவாக்களையும் நபி அவர்கள் ஓதி வந்துள்ளார்கள். அவங்க தனிப்பட்ட முறையிலும் அல்லாஹிடம் ஓதி கேட்டு இருப்பார்கள். அது எல்லாத்தையும் தான் நாம் கேட்குறோம். ஏன்னா அல்லாஹ்வே அறிந்தவன், அல்லாஹிற்கு மட்டும்தான் தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் என்னெல்லாம் துவாக்கள் கேட்டுள்ளார்கள் என்று. அது எல்லாத்தையும் படைத்த ரப்பு கிட்ட நாம் டைரெக்டாக கேட்குறோம். மேலும் இந்த துவாவில் அல்லாஹ்வின் மிக சிறந்த ஒரு பெயர் அல் முஸ்தஆனு அப்படின்னா உதவி தேடப்படுபவன். நாம் யாருக்கிட்டாவது உதவி தேடணும்னா அது ஃபஸ்ட்டு அல்லாஹ்விடத்தில் தான். மனிதர்கள்லாம் அதற்கு அப்புறம் தான் வருவாங்க. மனிதர்கள் நமக்கு ஏதாவது உதவி செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டம் இருந்தால் தான் முடியும். எது இருந்தாலும் அல்லாஹ்கிட்ட தான் நாம் கேட்கணும். அதனால் இப்போ நம்முடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே அறிபவன் யார்? நம்ம படைத்த ரப்பு தான். அவன்கிட்ட நாம் உதவி தேடுறோம். இந்த ஒரு சிறப்பான இந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தையை கொண்டு நம்ம உதவி தேடும்போது உடனடியாக அல்லாஹ்வின் உதவியை நமக்கு வரும். கடைசியாக எதை கொண்டு முடிக்கிறோம்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சொர்க்கத்தின் பொக்கிஷமான ஒரு வார்த்தை. நமக்கு நன்மையாகட்டும் தீமையாகட்டும், இப்போ நன்மை ஏதாவது நம்ம வரணும், இல்லை நன்மை நம்ம செய்யணும், நம்ம தேடி நன்மை வரணும்னா கண்டிப்பாக அல்லாஹ்வின் நாட்டம் தேவை. அதுபோல் ஒரு பாவம் நம்ம செய்கிறோம், அந்த பாவத்திலேருந்து விலகி வரணும், அந்த தீமையிலேருந்து விலகி வரணும்னா அதற்கும் அல்லாஹ்வின் நாட்டம் தேவை. அதை தான் இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக நம்ம கேட்குறோம். நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா அந்த கஷ்டத்திலேருந்து வெளியே நல்ல ஒரு நிலைக்கு வரணும்னா அல்லாஹ்வின் நாட்டம் தேவை. சிறப்பான ஒரு துவா. நபி அவர்கள் கேட்ட அத்தனை நல்லவைகளும் நம்ம கேட்குறோம், அத்தனை தீமைகளிலிருந்து நம்ம பாதுகாப்பு கேட்குறோம், கடைசியாக அல்லாஹின் உதவியும் நம்ம கேட்குறோம். மிக மிக சிறந்த ஒரு துவா. டெய்லியும் ஓத வேண்டிய துவாக்களில் இதுவும் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதத்திற்கு சொல்லிட்டு ஒரு கண்ணியம் கண்டிப்பாக இருக்குது. இந்த மாதத்திலிருந்து இந்த ஒரு துவாவை நம்ம ஆரம்பிப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். இதுவரை இந்த துவாக்களை நீங்கள் ஓதி இருக்காவிட்டால் இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு வேளை தொழுகைக்கு பிறகு, இல்லைன்னா உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ அந்த நேரத்தில் சும்மா ஒரு முறை நீங்கள் பொருள் உணர்ந்து ஓதுனாலே போதும். நிச்சயமாக எல்லாவற்றையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இதோடு நிறுத்தி விடாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த அந்த வழிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணோம். அவர்கள் நிறைய வழிமுறைகளை எல்லா விஷயங்களும் சிறப்பாக செய்துள்ளார்கள். எல்லாமே ஒரே நாளில் நம்மளால் செய்ய முடியாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து நாம் செய்யணும். இதன் மூலமாக அல்லாஹ்வின் பொருத்தமும் நமக்கு கிடைக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசமும் நமக்கு கிடைக்கும். இந்த ரெண்டும் நமக்கு கிடைப்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.